ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா, ஆரோக்கியமானதா, ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு என்னோட ஒரு ஹாஃப் டே ரொட்டீனோட சேர்த்து என்னுடைய ஃபேஸ் கேர் டிப்ஸையும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிற அன்னைக்கு ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபியும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான மார்னிங்னு கூட சொல்லலாம். பசங்க எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஹாலை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா லைட்டாக டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டஸ்டிங் தான் ஆரம்பித்தேன். என்னடா புதுசா ஏதோ ஒரு மெம்பர் உள்ள ஆட் ஆயிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. இது எங்க வீட்டுக்காரர் பண்ண வேலை தாங்க. ஒரே ஒரு நாள் எனக்கு முடியல, நீங்க கொஞ்சம் டஸ்டிங் பண்ணிருங்க இந்த வீக் மட்டும், நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டீப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு வீக் தாங்க பண்ணாரு. ஐயோ, மூக்குல டஸ்ட் ஏறுது, தொண்டையில டஸ்ட் ஏறுது, வீட்டுல இவ்வளோ தூசியா இருக்கும், தூசி இருக்கிற வீட்டுக்குள்ளேயா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வாய் பேசிட்டு இந்த வேக்கம் கிளீனர் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் மைண்டுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ், எவ்வளோ நாளாக நான் கேட்டிருப்பேன், என்னைக்காவது காது கொடுத்து கேட்டிருக்காரா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கிளீன் பண்ண விட்டோடனே நம்ம கேட்ட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வருது இல்ல. எப்படியோ அன்னைக்கு அவரை கிளீன் பண்ணது எனக்கு நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, வீட்டுக்காரையும் அப்பப்ப கொஞ்சம் இந்த மாதிரி வேலை வாங்கினாதான் நம்ம கேட்குற திங்ஸ் நம்மளுக்கு சேருன்றத அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்களும் தான் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இது ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, குட்டி தான். ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 BHK இருக்கிற ஹவுஸுக்கு போதுமான அளவுக்கு நல்லாவே கிளீன் பண்ணிச்சு. தொடர்ந்து ஒரு 45 to 50 minutes நம்ம ஆஃப் பண்ணாம ஓட வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 45 to 50 minutes நம்ம கண்டினியூஸா ஓட வைக்கலாம். அதே போல ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் கிளீன் பண்றதுக்கு தனித்தனியா அக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மெயினா யூஸ்ஃபுல் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரில் கிளீனர் தாங்க. மூளை முடுக்கு, இந்த ஜன்னல் இதுல தான் பயங்கர டஸ்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா துடைக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும். அதே போல எனக்கு பயங்கரமான ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. லைட்டா சின்னதா வீட்டுக்குள்ள டஸ்ட் சேர்ந்துச்சுன்னா என் மூக்க வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தொடர்ந்து ஒரு 10-20 தும்மல் வரும். ஏதாவது கோல்டு எனக்கு வந்துடும். அதை வச்சே நம்ம வீட்டு லைட்டா டஸ்டிங் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் கெஸ் பண்ணிடுவேன். உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அன்னைக்கு வேக்கம் வச்சு கிளீன் பண்ணும் போது கூட எனக்கு ஒரு 10-20 தும்மல் வந்துருச்சு. அதனால ஒழுங்கா மரியாதையா போய் மாஸ்க் போடுறது நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஏதோ வேக்கம் இருக்கிறதுனால நான் சிங்கிள் மாஸ்க் போட்டிருக்கேன், இல்லாட்டி ட்ரிபிள் லேயர்ல மாஸ்க் போட்டிருக்கேன். கொரோனா அப்ப கூட நம்ம டபுள் மாஸ்க் தானங்க போட்டோம். என் நிலைமைய பாத்தீங்களா? அதே போல நம்ம எப்போதும் கிளீனா வச்சிருக்க வீடு எப்படிதாங்க இவ்வளோ தூசி ஆகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியல. டெய்லி நம்ம தொடச்சுக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஆனா ஹாலில் எப்போதும் நம்ம யூஸ் பண்ற ஒரு இடம் தான் இது. என் பையன் யூஸ் பண்ற போர்டு. அன்னைக்கு தெரியாதனமா அந்த போர்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கிளீன் பண்ணலான்ட்டு இறக்கும் போதுதான் அவ்வளோ டஸ்ட். ஐயோ, இப்பேற்பட்ட வீட்லயா நம்ம இவ்வளோ நாள் குப்பை கொட்டியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு டஸ்ட் இருக்கும்ட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்லயே ஒரு சாங் ஓடி இருக்கும், ஆசை ஆசைன்ட்டு. அந்த ஆசை யாரை தாங்க விட்டுச்சு? அது வாங்கணும், இது வாங்கணும், அவங்க வீட்டை போல நம்ம வீடு இருக்கணும், நம்ம இந்த மாதிரி வீடை டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஆசை இருக்கணும். அப்பேற்பட்டவன் தான் மனுஷன். எனக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு. அதனால ரீசெண்டா இப்ப ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்மளுக்கு ஆசை வரும் இல்லையா, இல்ல எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டேன். அதே போலதான் என் பசங்களுக்கும் சரி, எங்க வீட்டுக்காருக்கும் சரி, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இல்ல அகேஷன் வருது, கிஃப்ட் பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு ரீசெண்டா ஒரு நைஃப் வாங்கணும்னு ஒரு ஆசைங்க. அந்த நைஃப் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன். அதையுமே எழுதி வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னது, நம்ம ஏதாவது இப்ப பர்த்டே வருது இல்ல ஏதாவது உமன்ஸ் டே கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டது டைரி மில்க், ரோஸ் இப்படி எல்லாம் தயவு செஞ்சு கிஃப்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய அந்த நோட் புக்கை எடுத்து என்னுடைய ஆசை லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதுல அப்படியே ஒன்னொன்னா நிறைவேற்றிக்கிட்டே வாங்க. நானும் அப்படிதான். உங்க பர்த்டேக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா உங்களுக்கு ஆசையான பொருள் என்னவோ அதை நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சபதம் எடுத்திருக்கோம். என் பசங்களுக்கும் அப்படிதான். ஈவன் ஒரு பென்சிலா இருந்தா கூட கேட்டோன்னெல்லாம் உடனே கிடைக்காது. அந்த நோட்ல ஒழுங்கா எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு எப்ப நாங்க கிஃப்ட் பண்ணுவோம் இல்ல ஏதாவது நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க கேட்ட கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சைட் பை சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் சீப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் ஃபுல் லெமனை வந்து நல்லா பீல் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நார்மல் சால்ட்டும் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா போகும். அதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம தலை சீவி அழுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீப்பை வந்து நம்ம வந்து எப்போதும் ஒரு ப்ரஷ் வச்சு எடுப்போம். அந்த மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாது, நம்ம வாட்டில் அது ஒரு பக்கம் அழுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து அந்த நுர பொங்குற அந்த நுரையை வந்து எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வச்சுருங்க. சைட் பை சைடு இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் கேர் தாங்க பண்ண போகிறேன். ஃபேஸ் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வந்து நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த சீப்பு வந்து ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறம் அதில் நல்லா ஒரு நார்மலான ஒரு வார்ம் வாட்டரை வந்து அதில் வந்து ஊற்றிடுங்க. இதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 15 minutes கிட்டக்க அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த அழுக்கு வந்து தன்னாலேயே வந்து பிரிஞ்சு வந்துடும். இது நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 2 times செஞ்சு பார்த்தேன்னு கூட சொல்லலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக எப்போதும் சீப்பில் இருக்கிற அழுக்க மட்டும்தான் இருப்போம். என்னைக்காவது நம்ம சீப்பை எப்போ வாஷ் பண்ணோம், கடைசியாக எப்போ வாஷ் பண்ணோம்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெத்தடாகவே வந்து இருந்துச்சு. இப்போ நான் ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறது வந்து வெறும் தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கும். அதுலேயும் பேசிக்காக எனக்கு ரொம்பவே வந்து சளி பிடிக்கும். அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிரை தான் வந்து நான் எப்போதும் அப்ளை பண்ணுவேன். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். அந்த தயிரை போட்டு நல்லா வந்து முகத்தை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தயிர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். இதை வெறுமனே போட்டு கழுவிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா கூட ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக தெரியும். அது வந்து ஒரு 10 minutes அப்படியே ஃபேஸில் இருக்கட்டும். சைட் பை சைடு வந்து அவனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து முந்தின நாள் நைட்டு வந்து அவனில் ஒரு கர்ப்பாம்பூச்சி போகிறத நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். அதனால சரி இன்னைக்கு அவனை வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு மஞ்சத்தூள், 1/2 lemon, கொஞ்சமாக பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற என்ன பொருளைனாலுமே வந்து இந்த மாதிரி வந்து மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணலாம். அதாவது அவனு இல்லை வந்து ஏர் ஃப்ரையரு எதுனாலுமே வந்து இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நல்லா டீப் க்ளீன் ஆகிடும். அந்த கர்ப்பாம்பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 weeks அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராமல் இருக்குது. அந்த கார்னர்ஸ் பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பாம்பூச்சி உள்ளே இருந்ததை நானுமே வந்து வீடியோ எடுக்கும் போது தான் வந்து நோட்டிஃபை பண்ணேன். இந்த இதுலையா நம்ம வந்து சாப்பாடெல்லாம் சூடு பண்ணணும், அந்த ஸ்மெல் எப்படியுமே வந்து இருக்கும் இல்லையா. அதனால இன்னைக்கு டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 2 minutes வந்து கரெக்டாக வந்து ஓவனை வந்து ஹீட் பண்ணேன். ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்த தயிருமே கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா, அதனால அப்படியே வந்து உட்காந்தாச்சு. அங்கேயே வந்து அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்காக தான் அப்படியே வந்து வெளியில் எடுத்துருங்க. அதில் இந்த வேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவன் இருக்கிற சைடில் வந்து நல்லா வந்து அப்ளை ஆகியிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி சூடு பண்ண தண்ணியிலேயே வந்து நல்லா ஒரு க்ளீனான கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனாக இருந்தாலும் சரி, ஏர் ஃப்ரையர் இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கேள்விப்படுற நியூஸ் எல்லாம் கேட்டால் எப்போ என்ன நடக்கும்ன்ட்டு நம்மளுக்கே தெரியல. ஃபோன் சார்ஜ் போடும் போது வெடிச்சிருச்சுங்கிறாங்க, காதில் வச்சு பேசிகிட்டு இருக்கும் போது வெடிக்குதுங்கிறாங்க. அதை கேட்டாலே வந்து நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபோன் நம்ம கையில் இருக்கிறத விட நம்ம குழந்தைங்க கையில் அதிக நேரமே வந்து இருக்குது. அதனால எல்லாருமே வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் மெயினாக குழந்தைங்க கையில் கொடுக்குற பொருளை ரொம்பவே வந்து கரெக்டாக பத்திரமா நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள். குழந்தைங்களுமே வந்து தூரமாக வச்சு மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த சீப்பு மெத்தட் வந்து இப்படி தான். அந்த அழுக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு பாருங்கள். சும்மா கைட்டு வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்து சீப்பை விட்டு வெளியில் வந்துடும். நம்ம உட்காந்து ப்ரஷ் வச்சோ இல்லை அழுக்கு எடுக்கிறதுக்குனே வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி வச்சோ எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். நான் பார்த்த வீடியோஸில் அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சாங்க. எனக்கு வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு பயம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ஹீட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உருகும், அது நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால நான் வெறுமனே வார்ம் வாட்டர் தான் ஊற்றிருந்தேன். இதுவுமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தான். அழுக்கு எப்படி போயிருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு 1 hour நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற சீப்பும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஒரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம். சீப்பை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க.
தயிர் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. நல்லா வந்து முகத்தை தொடச்சிட்டு நல்லா அழுத்தி மேல் நோக்கி வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு அழுக்கு எல்லாமே துடைக்கும் போது க்ளீனாக வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து நான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து தயிர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் நம்ம முள்ளி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அளவுக்கு அரிசி மாவு. நம்ம ஃபேஸுக்கு இவ்வளோ போதுங்க. ஆர்வ கோளாறுல நம்ம ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக கிண்ணமாக கரைச்சி நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால எப்போதுமே கொஞ்சமாக வந்து போட்டு யூஸ் பண்ணுங்க. லைட்டாக அப்ளை பண்ணாலே வந்து போதுமானது. நிறைய அப்ளை பண்ணால் தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம அதில் சேர்க்கல, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். அதனால நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மேல் நோக்கி வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன் நான் மேல் நோக்கி அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, ஸ்கின் அப்போ தான் வந்து டைட் ஆகும். 30+ ஆகிட்டு அப்படிங்கிறதுனாலயே வந்து நம்மளுக்கு ஸ்கின் எல்லாமே லூஸ் கொடுத்துரும். அதை டைட்டாக எப்போதும் வச்சுக்கணும்னா நம்ம எப்போதுமே வந்து மேல் நோக்கி வந்து தடவி விட்டுக்கணும். ஈவன் நம்ம முகத்தை துடைக்கும் போது கூட நல்லா மேல் நோக்கி வந்து தொடச்சி விடுங்க. அந்த ஸ்கின் வந்து நல்லா டைட்னஸ் கொடுக்கும். மோஸ்ட்லி நம்ம அந்த பேக்கில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அடுப்பு வைக்கையில் நிற்காதீங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்ன டிப்ஸு. மஞ்சள் தடவிட்டு அடுப்பு வைக்கையில் ரொம்ப நின்னோம் அப்படின்னா அதுவே வந்து டேன் ஆகிடுமா, ஃபேஸ் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக டேன் கொடுத்துரும். அதனால நீங்கள் வந்து மஞ்சள் போட்டுட்டு ரொம்ப ஹீட்டில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே, அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் முகத்தில் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. அதுவும் அந்த ரவுண்ட் மோஷனில் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ ஸ்கின்ல இருக்கிற அந்த இன்னும் கொஞ்சம் அழுக்கு, ஏதாவது டெட் ஸ்கின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா வந்து கிளியர் ஆகிடும். என்னுடைய ஃபேஸ் கேர் டிப்ஸ்னா, கிச்சனில் இருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை தவிர நான் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவேங்க. மற்றபடி பார்லர் சைடு நான் போகவே மாட்டேன். பார்லர் சைடு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஐப்ரோஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்காங்க பியூட்டிஷியனு. அவங்க வந்து நான் சொன்னேன்னா வீட்டுக்கே வந்து பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால பார்லர் பக்கம் போக வேண்டிய வேலையே வந்து எனக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபேஸ் கேர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாராவது சோறு பொங்கி போடுவாங்களா என்ன? அதையும் நம்ம தாங்க சமைக்கணும். சைட் பை சைடு வந்து குக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு சைடு வந்து டீயுமே வச்சாச்சு. ஏன்னா டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு அந்த ஒரு 11 o'clock 11:30க்குள்ள வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அது எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்த பழக்கம்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹேபிட் இல்லை தான், பட் ஆனால் குடிச்சு பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த டைமுக்கு ஏதாவது வந்து சூடாக குடிக்கணும் போலயே இருக்கு. எனக்கு மார்னிங் எழுந்தோடனே நான் வந்து காஃபி, டீ எதுவுமே வந்து குடிக்க மாட்டேன். ஈவன் ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் எனக்கு போதும். அதே போல் ஈவினிங்கும் தான். ஆனால் அந்த 11 o'clockலேருந்து 11:30க்குள்ளே ஏதாவது குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தலைவலியே வந்து அன்றைக்கி டேவே வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடுது. இந்த ஹேபிட்டு எனக்கு வந்து எப்படி நெகட்டிவாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எங்கேயாவது வந்து நம்ம போகிறப்ப வைக்கிறப்ப நம்ம ஏதாவது டீ குடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் போது கூட அந்த டைமுக்கு கரெக்டாக எனக்கு தலைவலி வந்துடுது. எங்கள் வீட்டுக்காரர் என்னை செம்ம திட்டுவார். உன்னை நான் வந்து டீ குடிக்காதன்னு சொல்லியிருக்கேன், அதை மீறி வந்து நீ வேறு டீ குடிச்சிட்ருக்க. ஈவன் சித்தா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறதுனால நான் ஆக்சுவலாக டீ குடிக்கக்கூடாது, ஆனாலும் என்னால் விட முடியலை. இன்னைக்கு தொட்டுக்கைக்கு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே வந்து அதில் கொட்டிட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு தாளிக்கிற அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் 2 பட்டை, அதில் தேவையான அளவு ஆயில்னா நிறைய தேவையில்லை, ஒரு 2 to 3 ஸ்பூனு, ஃபைனலாக 1 ஸ்பூன் சக்கரை தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த சோயா சங்க்ஸில் எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் எல்லாமே படுற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி மேலே வச்சு விட்ருங்க. அவ்வளோதான். நம்ம இது வந்து அப்படியே ஒரு பக்கம் சிம்லேயே வந்து இருக்கட்டும். அந்த பொரியல் எப்போ ஃபினிஷ் ஆகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். இன்னைக்கு வந்து தாளிச்ச தயிர் தான் செஞ்சேன். இந்த தாளிச்ச தயிரையே வந்து நம்ம இதை வந்து வெங்காய தயிர்னு கூட சொல்லலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் நீளமாக கட் பண்ண வெங்காயம், நீளமாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளி, 2த்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சைட் பை சைடு வந்து அந்த சோயா சங்க்ஸையும் வந்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே குக் ஆகாது இல்லையா, அதனால நடுவில் மட்டும் கிளறி விட்டுக்கலாம். சைட் பை சைடு வெங்காயம் வதங்குற கேப்புக்குள்ளே சாதமுமே வடிச்சாச்சு. அதனால சாதம் வேலை முடிஞ்சிச்சுன்னு தான் வச்சுக்கோங்களேன்.
இன்னைக்கு எனக்கு குக்கிங் செய்யவே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் செஞ்சுட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, ரெஸ்ட் எடுக்கணும் போலயே இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்றது, இப்ப அந்த வதங்கின வெங்காயம் தக்காளியில கொஞ்சமா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதை எடுத்து தயிர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது கிட்டத்தட்ட டேஸ்ட் பாத்தீங்கன்னா மோர் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா ஃபைனலா சாதத்துல ஊத்தி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா என்னமோ தாளிச்ச தயிர் மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து என்னைக்காவது லஞ்ச் லேட் ஆகிடுச்சு, இல்லாட்டி எனக்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் சமைக்கவே வந்து மூடே இல்லப்பா, ஆனா ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்ற இதுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்க. பயங்கர டேஸ்டா இருக்கும். நம்ம ஏதோ வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதை ஈவன் சப்பாத்திக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து ஒரு துவையல் தான் வந்து செஞ்சேன். இதை துவையல்னு சொல்லலாம், இல்ல சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கப் நிறைய வந்து உளுந்து எடுத்து நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 2-3 ஃபுல் பூண்டு, அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை, ஒரு குட்டி பீஸ் தேங்காய், கொஞ்சமா காஞ்ச மிளகாய், தேவையான அளவு புளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த பூண்டுல இருந்து செம்மையா வந்து ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு நம்ம வச்ச சோயா சங்க்ஸ் வந்து செம்மையாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அந்த மசாலா எல்லாமே வந்து அதோட நல்லா பிடிச்சிக்கிச்சு. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி செஞ்சோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது நம்மளை தவிர. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வழக்கமா செய்யற இந்த பொரியலை விட பயங்கர டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பூண்டோட கலர் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சுக்கோங்க. அரைக்கும் போதே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும் போது அதே போல நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை சாதத்தோட போட்டு அப்படியே வந்து பசரி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதுலயும் எங்க வீட்டுல இந்த பூண்டு பிடிக்காத ஒரு கும்பலே இருக்குது. என் பெரிய பையனும் எங்க வீட்டுக்காருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பூண்டுனாலே பெரிய அலர்ஜியா. பூண்டு வெங்காயம் உரிக்கிறத பார்த்தாலே வந்து கத்துவாரு இன்னமும். அதனால பூண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேர்ப்பேன். என்னடா நடுவுல கிடைக்கிற சிங்கிள் கேப்ல ஏதோ முட்டைலாம் அவிய போட்டனே, என்ன பண்ண போறேன் தானே பாக்குறீங்க. எங்க வீட்டு குட்டீஸ்க்கு தாங்க இது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு தான். அதுலயும் வந்து இவங்க வந்து இப்ப ப்ரீட் பண்ற டைம்ல இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு முட்டை வச்சா இன்னுமே வந்து அந்த ப்ரீடிங் வந்து ஹெல்த்தியான ப்ரீடிங்கா இருக்கும்ன்றதுக்காக இப்பெல்லாம் வந்து முட்டை வைக்கிறோம். வச்சதுதான் தெரியும். வேகமா ஓடி வந்து நம்ம இருக்கிறோம்லாம் இப்ப பாக்குறதே கிடையாது, வெக்கம்லாம் படுறதே கிடையாது. யார் இருந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு வந்து ரெண்டும் சாப்பிடுது. இவங்க போட்ட குட்டீஸ் எல்லாம் நான் ஒரு தனி vlogல காமிக்கிறேன். ரொம்பவே அழகா இருப்பாங்க. நம்ம வச்ச வெங்காய தயிர் வந்து செம்மையா இருக்கும். சூடான சாதத்தோட ஒரு மாம்பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, தேவாமிர்தமா இருக்கும். அதே போல துவையல் நெய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்மளுக்கு அவங்கள அறியாமலே வந்து பூண்டு இதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. கண்டிப்பா இந்த ஷேர் பண்ண vlog உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட என்னுடைய ஃபேஸ் கேர் ரொட்டீனையும் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.